கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஓய்வு நாள் சாயங்காலம் நேரம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மிகவும் நிம்மதியாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்ட உறவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீண்டுமாக இந்த மனுஷன் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தியாகம் செய்து நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியதான ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக அவர் பிராயச்சித்தம் செய்து முடித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவராமே உங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் அவர் நாமத்தினாலே அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரங்க வந்து நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க. பொதுவாக பெந்தகோஸ்தே அமைப்பில் இருக்கிறவங்க தான் நிறைய மிஷினரிகளாகவும் தூதுவர்களாகவும் வெளியே சென்று சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாகவும் நல்லா தைரியமாக சாலையில் வெளியே போய் டாக்ஸ் கைப்பிரதிகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார்கள். அதெல்லாம் கர்த்தருடைய வருகை இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்ல வர கருத்துன்னு சொன்னால், ஊழியக்காரன் வந்து அதிக நேரம் மேடையில் பேசக்கூடாது. அதிக நேரம் வந்து ஜபத்தில், முழங்கால் ஜபத்தில் ஜபிக்கணும். அப்போ தான் கிரியை செய்வார். நீ என்ன நினைக்கிறையோ அது நடக்கணும்னு சொன்னால் அதிகமாக தேவ சமூகத்தை காத்திருக்கணும். ஊழியக்காரங்க ஒரு அரை மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம், அவ்வளோதான். ஒரு 40 நிமிஷம் தான் நீங்கள் பிரசங்கமே பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ அதிக நேரம் மணிக்கணிக்காக 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் நீங்கள் ஜபம் பண்ணணும். ஜபத்தில் அதிகமாக காத்திருக்கணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாருன்னு சொல்லப்படும். இப்போ மக்களுக்காக நீங்கள் ரட்சிக்க பண்ணணும், ஜனங்க மனம் திரும்பணும், ஜனங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொன்னால் அதிகமாக முழு நேரமாக ஊழியம் செய்கிறவங்கன்னு சொல்ல வரேன். அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திரும் ஜெபிங்க. சில பேருக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வசதியே இல்லை. ஆமாம், ஒரு கூடாரம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கிறதுக்கு ராத்திரி நேரம் ஒரு கூடாரம் தேவையில்லை, அப்படியே வெட்ட வெளியாக இருக்குது. இப்படிலாம் இருக்குது. நிறைய அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஊழியக்காரர்களுக்கு வந்து அந்த அடிப்படையான காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக ஜெபிங்க. நல்லா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஊழியம், கர்த்தருடைய ஊழியம் வந்து போராட்டமான ஒரு காரியம்தான். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் போராடி கொண்டே தான் இருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தை இருக்கிற வரைக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும், ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் போராட்டமான வாழ்க்கை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல போராட்டத்தை நாம் போராடி கொண்டே இருப்போம். அந்த நித்திய ஜீவனை நாம் அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜீவ கிரீடங்கள்லாம் பல விதமான கிரீடங்கள்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பூலோகத்திலே ஒரு நிம்மதியும் சமாதானம் இருக்கும். இந்த பூலோகத்திலே பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிற காரியெல்லாம் இங்கே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஜபத்தமிழ் தான். மணி கணக்காக குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நிறைய நீங்கள் கடைசி நாட்களில் ஜபம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியே வந்து மேடையில் பேசுறதுலாம் ஒரு 1/2 hour, ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசினாவே போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கிரியை செய்யுங்க.
கர்த்தர் நாட்களில் நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்கள் நம்ம பேசவே கூடாது. விசுவாசி மக்களை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. விசுவாசி மக்களை ரொம்ப கண்டிக்கக்கூடாது. விசுவாசி மக்களை ரொம்ப கண்டிஷனாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம முதல்ல கண்டிஷனாக இருக்கணும். ஊழியக்காரங்க முதல்ல நல்லா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணால் நம்முடைய வல்லமை இருந்தாக்கா அந்த விசுவாசியெல்லாம் மனம் திரும்பி சீர்பட்டு ஸ்திரப்பட்டு பலப்படுவார்கள். நம்மக்கிட்ட தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எந்த அளவுக்கு வல்லமையாக இருக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமான வாழ்க்கை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் விசுவாசிகளும் வல்லமையாகவும் விசுவாசமுள்ள வாழ்க்கையாகவும் செய்வார்கள். ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி.